அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நுஹா மீடியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நோன்பு கஞ்சி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வந்து தோலோடு போடல, திருவிக்கிறோம். தக்காளி வந்து துருவி போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா திருவிப்பாங்க பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் பீஃப் போட்டு தான் நோன்பு கஞ்சி செய்கிறோம். ஒரு 1/4 கிலோ கறி இருக்கும் பீஃப், அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி திருவி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ நோன்பு கஞ்சி, 1/2 கிலோ அரிசியில் தான் நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம். அது அரிசியை வந்து நம்ம பச்சை அரிசியை வந்து நல்லா அரைச்சி மையாக அரைச்சி அது ஊற வச்சுருக்கோம். அதுக்கேற்ற சிறுபருப்பும் நம்ம போட்டிருக்கோம். சிறுபருப்பு வந்து 1/2 கிலோ அரிசினா சிறுபருப்பு வந்து 150 கிராம் சிறுபருப்பு எடுத்து ஊற வச்சுருக்குறோம். அப்புறம் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் போட மாட்டேன். பட்டை லவங்கம் தான் போடுவேன். வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு வந்து வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் நான் பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். அது வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு வந்து 1.5 டீஸ்பூன் போடுறோம் 1/2 கிலோ அரிசிக்காக. இப்போ வாங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம துருவி வச்சுக்கிற தக்காளியே பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா நோன்பு கஞ்சி குடிக்கும்போது பசங்க இந்த தக்காளியெலாம் வருது சொல்லிவிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க. அதனால் இந்த தக்காளி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி துருவி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ வாங்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டு அதை போட வதக்கிக்கலாம். நம்மளுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்படாது நோன்பு கஞ்சிக்கு, அதனால் கம்மியாக தான் பச்சை மிளகா போடுறோம். உங்களுக்கு காரம் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டைமில் புதினா கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்னு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பீஃப் வந்து நல்லா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா நம்ம தூள் மாதிரி பண்ணியிருக்கிறோம். கையாலேயே பிச்சு பண்ணலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட நம்ம அடிச்சிக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி போட்டு இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ரொம்ப தான் நான் சொன்ன மாதிரி காரம் வந்து அதிகமாக நோன்பு வச்சுருக்கனால தேவைப்படாது, அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கலாம். இப்போ வந்து நம்ம சிறுபருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதான் நான் 200 கிராம் இல்லைன்னா 150 கிராம் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். அதை ஊற வச்சு அதை கூட நம்ம இதை சேர்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சிறுபருப்பு தான் வேகணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி வந்து போடுவோம். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு நல்லா வெந்துக்கிட்டோம். அதுக்கேற்ற நம்ம தண்ணி, இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து நோன்பு கஞ்சிக்காக தண்ணி வந்து அழுக்கலை, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு எப்படி வேணும், காடாக வேணுமா இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக வேணுமா, நம்மளோட மெஷர்மெண்ட்டு தான்.
அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்கள் எதுவுமே அளக்கலை. எங்களோட மெஷர்மெண்ட்லேயே நாங்களே ஒரு இது குத்து மதிப்பாக சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் தான் நாங்கள் போடுவோம் ஊற்றணும் தண்ணி. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு தண்ணி வேணாம் கொஞ்சம் காடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அரிசியை வந்து அரைச்சி இந்த மாதிரி இந்த பாருங்கள் நொய் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கணும். போட்டு நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிக்காது. ஏன் அரிசி போய் கீழே அந்த நோய் போய் கீழே உக்காஞ்சிக்கும். அதனால் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கீழே போய் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்லிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நொய் வந்து உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து வருது பாருங்கள் சூப்பராக. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிட்டும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. மேலே வந்து அப்படியே எண்ணெய் கக்கி நிற்குது பாருங்கள். சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அழகாக. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.